இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, என்னோட இந்த ஒரு 20K ஜர்னி வந்து எப்படி இருந்தது அப்படின்றத டீடைலா வந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நான் என்னென்ன பண்ணிட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் வந்து என்னென்ன பண்ண போறோம், அண்ட் தென் இந்த ஒரு லேர்னிங் ஃபேஸ் வந்து எப்படி இருந்தது, அண்ட் தென் இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சின்னதா ஒரு தாட் வந்து இருந்துச்சு. அப்புறம் நீங்க இல்லாம இந்த ஒரு 20K சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்காது. நான் சேனல் டே 1ல ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான மோட்டிவேஷன் வந்து இருந்துச்சு, என்ன மாதிரியான மைண்ட் செட் வந்து இருந்துச்சு, இப்போ கண்டினியூவா ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ இந்த டைம்ல என்ன மாதிரியான மைண்ட் செட் வந்து இருக்கு, அந்த டைம்ல என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணோம், அதுல இருந்தா எப்படி ஓவர் கம் பண்ணோம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் பர்சனலா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோணுச்சு. ஸோ அதை வந்து உங்க கூட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றது என்னோட பிளானா வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த சேனல்ல ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்குமே நிறைய சஜஷன்ஸ் நீங்க சொன்னது எல்லாமே ஒன்று பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ ஸ்டார்டிங்ல நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்க வந்து கேமரா பார்த்து பேச மாட்டேன், அந்த நீங்க வேற எங்கேயோ பார்த்து பேசுற மாதிரி வந்து இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே நீங்கள் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண சொன்னது, இப்போயுமே நீங்கள் லோகோஸ் வைக்க சொல்கிறது, நிறைய சஜஷன்ஸ் வந்து உங்கள் சைட்லேருந்து வந்துகிட்டே இருக்கு. அது கண்டென்ட் வைஸ்லேயே இருந்தாலும் சரி, வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுற வயசில் இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே நீங்கள் சொல்றது கேட்டு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால இந்த ஒரு வீடியோ உங்களுக்காக தான் நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஸோ எல்லாருக்குமே இந்த விஜய் தனான்ற யூடியூப் சேனல் வந்து தெரியும். பட் ஆனால் அந்த ஒரு நேமுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன, அண்ட் தென் விஜய் தனானா யாரு அப்படின்றதுலாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. சாப்டர் 1 உள்ள போயிடுவோம். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து கிளாரிட்டியே வந்து கிடையாது. நம்ம வந்து இந்த சாப்டர் 1க்கு ஒரு டைட்டிலே கூட வைக்கலாம், எ பாய் வித்வுட் கிளாரிட்டி அப்படின்ற மாதிரி நம்ம டைட்டிலே வைக்கலாம். 2023 டைம்லலாம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, எஜுகேஷன் நான் வந்து முடிச்சேன். காலேஜ் முடிச்சுட்டு சென்னையில் தான் படித்தேன். அங்கே காலேஜ் முடிச்சுட்டு என்ன ஒர்க் போகிறதுன்ற கிளாரிட்டி வந்து கிடையாது. பட் ஆனால் நான் பிளேஸ்மெண்ட்டில் கம்ப்ளீட் ஆகி 3 கம்பெனிஸில் என்கிட்ட பிளேஸ்மெண்ட் ஆஃபர் வந்து இருந்துச்சு. பட் ஆனால் அந்த கம்பெனிஸ் எல்லாமே எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுமான்ற டவுட்ஸ் வந்து இருந்துச்சு. அந்த டைமில் அதுக்கு 15K தான் சேலரி அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. 15K, 20K, 17K அப்படின்ற மாதிரி சேலரி ரேஞ்சஸ் வந்து இருந்துச்சு. பட் ஆனால் அங்கேருந்து நான் ஃபியூச்சர் growth இருக்குமா அப்படின்ற மாதிரி நான் வந்து யோசிச்சு பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு இருக்க மாதிரி வந்து தெரியல. ஸோ அதனால் நான் அந்த கம்பெனிஸில் எதுவுமே ஜாயின் பண்ணல. நான் செப்பரேட்டாக நிறைய கம்பெனிஸ் வந்து தேடிட்டு இருந்தேன். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம், கிளாரிட்டி கிடையாது, ரோட் மேப் கிடையாது, மென்டார் கிடையாது. ஸோ ஃபியூச்சர் ஐடியாஸ் என்ன மாதிரியான க்ரோத்தில் இருக்க போகுது எதுவுமே எனக்கு வந்து தெரியாது. பட் ஆனால் அந்த டைமில் காலேஜ் படிக்கும்போது UX வந்து பார்த்தீங்கன்னா நான் கற்றுட்டு இருந்தேன். ஸோ அதை வச்சு நான் வந்து நிறைய இன்டர்வியூஸ் வந்து ட்ரை பண்ணேன். அப்போ நான் பெங்களூரில் போய் வந்து செலக்ட் ஆனேன். ஸோ பெங்களூரில் செலக்ட் ஆகிட்டு அங்கே கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணேன். ஸோ நான் அப்போ என்ன நினச்சேன் அப்படின்னா, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிகினிங்காக வந்து இருக்க போகுது, இதுதான் என்னோட கரியராக இருக்க போகுதுன்னு சொல்லி நான் நினச்சேன். பட் ஆனால் இப்போ சாப்டர் 2 வந்து வருது. டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு ஸ்லோவாக வந்து புரிய ஆரம்பிச்சிது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்ற ஒரு பர்சன் வந்து உள்ளே இருந்தாங்க. அவங்க ஒர்க் பண்ணுற ஸ்டைல் ஆஃப் ஒர்க் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த அவங்க வீடியோஸ், அண்ட் தென் வந்து இங்கே கேமரா ஒர்க், அப்புறம் கிராஃபிக் டிசைனிங் ஒர்க் பண்ணுறதுலாம் எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சே தவிர, UXல பொறுத்தல நான் ஃபிக்மாவில் ஒர்க் பண்ணும்போதும் சரி, அண்ட் தென் நான் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃபோட்டோஷாப்லேயும் எனக்கு வந்து அப்போ லைட்டாக தெரியும். ஸோ இந்த இடத்துல ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்தளவுக்கு பெருசாக ஈடுபாடு வந்து இல்லை. ஸோ ஆனால் நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு நல்ல ஒரு ஈடுபாடு வந்து இருந்துச்சு. டிசைனிங்கே எனக்கு பிடிக்கும். பட் ஆனால் இதை விட இது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி ஓகே இதையும் சைட் பை சைடு நம்ம வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் அந்த டைமில் எனக்கு இன்னொரு விஷயமே வந்து இருந்துச்சு. திருவண்ணாமலை தான் என்னோட ஹோம் டவுன். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து இங்கே ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணால் பெட்டராக வந்து இருக்கும். ஆனால் இங்கே இருக்க பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் அந்த நீங்கள் கொடுக்குற சேலரி வந்து அங்கே இருக்காது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்றது தெரியல. ஸோ திருவண்ணாமலையே ஒர்க் வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜாப் ஸ்விட்ச் பண்ணி திரும்ப திருவண்ணாமலைக்கு வந்தேன். அங்கே ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் வந்து சேர்ந்தேன். அங்கே பெங்களூரில் வந்து 30K சேலரி வித் பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் வந்து நிறைய வந்து இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 35K கிட்ட வந்து கைக்கு வரும். பட் ஆனால் இங்கே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 17K to 20K தான் கைக்கு வந்து வரும் ஹோம் டவுனில். பட் ஆனால் அப்படி இருந்துமே ஹோம் டவுனில் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு டோன் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் அங்கே வந்து சேர்ந்தேன். பட் அங்கே சேரும்போது என்ன தெரிஞ்சு அப்படின்னா, அது வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்புன்ற ரீசனால பெருசாக க்ரோத் இருக்காதுன்றது அப்போ தான் தெரிய வந்தது. அண்ட் தென் நாங்கள் கிரியேட்டிவான திங்க் பண்ணுறதுக்கு பெருசாக எதுவும் இடமும் வந்து கிடையாது. ஸோ அண்ட் தென் அந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து ஒரு பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இங்கே கரெக்டான சாய்ஸாக இருக்குமா, இல்லை அப்படின்னா இது இருக்காதா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருந்துச்சு. சரி ஓகே இந்த இடத்துலயே வந்து கரெக்டாக இருக்காது அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னா, சாப்டர் 3 ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் ரிஜெக்ஷன் வந்துகிட்டே வந்து இருந்துச்சு. ஸோ ஒரு ஊருக்கும் நிறைய கம்பெனியில் போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு தேடி இருக்கேன். ஸோ நீங்கள் பெங்களூர்லேயே வந்து நான் ஒர்க் தேடி இருக்கேன், கோயம்புத்தூர்லேயே வந்து ஒர்க் தேடி இருக்கேன், அந்த நீங்கள் சென்னையில வந்து ஒர்க் தேடி இருக்கேன். பட் ஆனால் என்ன அப்படின்னா ஸ்கில்ஸை பொறுத்தல UXக்கான இந்த ஒரு ஸ்கில் மட்டும் தான் இருக்கும் பேசிக்காக வந்து பார்க்கும்போது. ஆனால் அதுலேயும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது. ஸோ இதை வச்சுட்டு எல்லா இடத்துலையும் வந்து தேடி இருப்போம். நிறைய இடத்துல வந்து பார்க்கும்போது ரிஜெக்ஷன் பண்ணாங்க. பட் ஆனால் அதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா ஸ்கில்ஸ் இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க. அதை நானுமே வந்து ஒத்துப்பேன் அந்த டைமில் ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியாக வந்து ஏறிட்டு தான் வந்து இருந்தேன். ஸோ அந்த டைமில் நிறைய ரிஜெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30 கம்பெனிஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. நான் சொல்கிறது எல்லாமே 2023 எண்டில் இருந்து 2024 ஸ்டார்டிங்குள்ளே இந்த ஒரு 6 மாதத்துலேயே ஒரு 30-40 இன்டர்வியூஸ் வந்து கிட்ட போயிருப்பேன். எல்லா இடத்துலையுமே மேக்ஸிமம் ரிஜெக்ஷனாக தான் வந்து இருந்தது. அதுக்கு சாப்டர் 4 இங்கே தான் ஒரு டிஃபிகல்ட்டான டிசிஷன் வந்து எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு பெங்களூர் கம்பெனி வந்து விட்டுட்டு வந்துட்டோம். அந்த நீங்கள் 2024 வேறு வந்துருச்சு. அந்த டைமில் பெயிண்டிங்கிற ஒர்க் வந்து பார்ப்பேன். அதுலேருந்து வர மணி வச்சுட்டு இங்கே வந்து ஸ்கில்ஸை வந்து லேர்ன் பண்ணிப்பேன். அதேமாதிரி வந்து இங்கே வேறு ஒரு கம்பெனி இன்டர்வியூ போகிறதா இருந்தால் கூட அதுக்கான ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்லாம் தேவைன்ற மாதிரி அதுக்கான காசு வந்து நான் சம்பாரிச்சு வச்சிருப்பேன். அண்ட் தென் அந்த டைம்லேயுமே நான் வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரியும், அவேர்னஸ் இருக்குது, மணி பேச்சு சேனல் அந்த டைம்லேயும் பார்த்துட்டு இருந்தேன். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அப்பப்போ பண்ணிட்டு இருப்பேன். மந்த் பேசிஸில் பண்ணுறனோ இல்லையோ, பட் ஆனால் ஏதோ ஒரு ஷேர் வந்து வாங்கிட்டு இருப்பேன். வர காசு வச்சு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருப்பேன்.
ஸோ இந்த டைமில் ஒரு டிஃபிகல்ட்டான டிசிஷன்ஸ். 2024 ஃபுல் ஃபோக்கஸாக வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்காக படிச்சுட்டு இருந்தேன். சி ப்ரோக்ராம் தான் வந்து மெயினாக படிச்சுட்டு இருந்தேன். ஸோ படிச்சுட்டு இங்கே ஜோகோக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன். எல்லாமே வந்து கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சேன், செகண்ட் ரவுண்ட் வந்து போகிறேன் 2024 ஸ்டார்டிங் ஜான் மந்த்தில். பட் ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த டைமில் மணி பேச்சில் வந்து எனக்கு வந்து அந்த ஒரு இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா இருக்க தான் வந்து தோணுச்சு. ஸோ அந்த இடத்துல நான் அப்ளை பண்ணி தான் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு சாட்டர்டே வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஜோகோவோட செகண்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ வந்து இருக்குது. மணி பேச்சில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ வந்து இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்ற டிசிஷன் வந்து இருந்துச்சு. பட் ஆனால் நான் சாட்டர்டே அன்றைக்கி போனது மணி பேச்சுக்கு தான் போனேன், ஜோகோவுக்கு வந்து போகல. ஜோகோவை பொறுத்தல அங்கே பெங்களூரில் என்ன மாதிரியான சேலரி வாங்கினா என்ன மாதிரியான பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கோ அது எல்லாமே இங்கே இருக்குன்றது தெரியும். பட் ஆனால் அங்கே விட்டுட்டு மணி பேச்சுக்கு போனேன். ஏன் அப்படின்னா அங்கே ஒரு growth இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை வந்து இருந்துச்சு. அண்ட் தென் நான் வந்து ஆனந்த் சார் வினோத் சாரை பொறுத்தல அவங்களுமே நான் ஒரு சப்ஸ்கிரைபராக பார்த்து அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனாக தான் வந்திருந்தேன். சொன்னாலும் அங்கே வந்து போனேன். ஸோ அங்கே போகும்போது இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு அப்படின்னா சிம்பிளாக தான் வந்து இருந்துச்சு. சேலரி வந்து இவ்வளோ தான் சொல்லிட்டாங்க. அது 50% லெஸ் தானாக தான் வந்து இருந்துச்சு. பெங்களூர் சேலரி விட கம்பேர் பண்ணும்போது 50% லெஸ் தானாக தான் வந்து இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு ஸ்கில்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ அதனால் அவங்க கொடுத்த சேலரி அக்செப்ட் அப்படின்ற மாதிரி தான் நானும் சொல்லிக்கிட்டேன். ஆனால் அவங்க கேட்ட கேள்வியும் பெருசாக வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு என்னென்ன தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டாங்க. எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த ஆன்சர்ஸ் வந்து வந்தது. ஸோ அதனால் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறது இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் வந்து சேர்ந்துக்கிங்கன்னா ஸோ நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தோம். ஸோ அங்கே வந்து போயிட்டோம். ஸோ இப்போ தான் சாப்டர் 5 அந்த ஒரு பிளேஸில் தான் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. 15K சேலரின்னு இருந்தாலும் கூட அந்த இடத்துல லேர்னிங் ஃபேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வந்து இருந்துச்சு. ஸ்கிரிப்ட் ரைட்டிங், ஆங்கரிங், கேமரா ஹேண்ட்லிங், அண்ட் தென் வீடியோ எடிட்டிங், அண்ட் தென் அதுக்கான ரிசர்ச் பண்ணுறது, நியூஸ் பேப்பருக்கான ரீடிங், ப்ரெசன்டேஷன்ஸ், கண்டென்ட் கிரியேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் இருந்துச்சு. எல்லாமே வந்து பண்ணவும் சொன்னாங்க. ஸோ அதனால் எல்லாமே நான் 1 by 1 வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே வந்துட்டேன். ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி வந்து நான் ஃபேஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிடுச்சு. ஸோ இப்போ சாப்டர் 6 வந்து ஃபர்ஸ்ட் ஷிப் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வைக்கலாம். இதுக்காக ஃபர்ஸ்ட் ஷிப் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன் அப்படின்னா இங்கே மணி பேச்சில் ஒர்க் பண்ண டைமில் தான் மந்த் அண்ட் மந்த் சேலரின்றது கிரெடிட் ஆச்சு. ஸோ அப்படின்னா மந்த் அண்ட் மந்த்தே நம்ம என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போகிறோமோ அதை வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து பண்ணிவிடுவோம். ஒரு சேலரிலேருந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நம்ம தனியாக பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் ஒன்று பண்ணி ஸோ 15K சேலரி அப்படின்னா 4K வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒதுக்கிடுவோம். அது எல்லா மந்த்தும் கண்டிப்பாக வந்து போயிடும். ஸோ மீதி இருக்கிற அந்த 11K இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த ரூம் ரெண்டே வந்து அதாவது பிஜி ரெண்டே வந்து பார்க்கும்போது 7.5K போயிடும். மீதி இருக்கிற அமௌண்ட்டில் தான் நம்ம வந்து ஏதோ ஃபுட்டு நம்ம அவுட் சைட் ஃபுட் எடுத்தோம்னாலும் சரி, ட்ராவல் பண்ணாலும் சரி, க்ரூமிங் பண்ணாலும் சரி, என்டர்டைன்மெண்ட் பண்ணாலும் சரி, இல்லை புது கிளாத்ஸ் வாங்கினாலும் சரி, எல்லா எக்ஸ்பென்சஸுமே இதுக்குள்ளே தான் கவர் பண்ணி ஆகணும். வேறு வழி இருக்காது. அந்த டைமில் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் ஃபினான்ஸு. பட் ஆனாலுமே நான் அந்த ஒரு 4000 போட்டுருவேன். மீதி இருக்கிற அமௌண்ட்டில் தான் செலவே வந்து பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ அந்த இடத்துல வந்து இது ஒரு பெரிய வெல்த் கிரியேட் பண்ணலாம்னு கூட அந்த டைமில் நான் சிப் பண்ண அமௌண்ட் அண்ட் தென் மந்த் நான் வந்து சிப் பண்ண அந்த ஒரு அமௌண்ட் இண்டிவிஜுவலாக தான் பண்ணேன். அது வந்து மியூச்சுவல் ஃபண்டை போல இண்டிவிஜுவலாக தான் பண்ணேன். ஸோ அது ஒரு டிசிப்ளின் வந்து கிரியேட் பண்ணுச்சு. சாப்டர் 7 ஒன் கான்வர்சேஷன் என்னோட டோட்டல் லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுச்சு. அது என்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது 1 year வந்து நான் மணி பேச்சில் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து இங்கே வினோத் சார் தான் என்னை மென்டார் பண்ணி கூப்பிட்டு வந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் தான் இந்த விஜய் தனான்ற நேமே வந்து வச்சார். ஏன் அப்படின்னா தனான்னு சொல்லிட்டு என் நேம் இருந்துச்சு. பட் ஆனால் நீ விஜய் பண்ணுற விஜய் தனான்னு சொல்லி நேம் வை, அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு, இதுவும் ஒரு பிளாட்ஃபார்ம் தான், சோஷியல் மீடியா உள்ளவா. டைம் கன்சியூமிங் அதிகமாக இருக்க ரீசனால 2023 நான் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா சார் சொன்னாருன்ற ரீசனால திரும்ப அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி விஜய் தான்னு சொல்லி நேம் மாற்றி அதை ஒரு பிஸ்னஸாக வந்து பார்க்க ஆரம்பி, அதை வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து பார்க்க ஆரம்பி அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்தாரு. ஸோ அது ஒரு ப்ரொஃபஷனலாக தான் இப்போ வரைக்கும் விஜய் தான்ற ஒரு பேஜ் வந்து இருக்குது. இது ஆக்சுவலாக என்னோட பர்சனல் அக்கௌண்ட்டாக இருந்தது. அப்படியே பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக மாற்றி இது ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அவர் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது விஜய் தானு ஒன்று உருவாச்சு. அண்ட் தென் நீங்கள் வந்து இன்ஸ்டாலையுமே நிறைய ஃபாலோஸ் வந்து உருவாச்சு. அது அந்த கம்பெனியில் இருக்கும்போது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ரெண்டுமே பேரலாக வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு சர்டைன் ஸ்டேஜுக்கு மேலே இங்கே யூடியூப் சேனல் தான், அது வந்து ஒரு யூடியூப் சேனலாக நம்ம கன்சிடர் பண்ணும்போது அந்த இடத்துல பெருசாக க்ரோத் வந்து கிடையாது. பட் ஆனால் அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஆப்ரேஷன்ஸில் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய வந்து இருக்குது. 2 ஆப்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு. ஒன்று ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் தென் பாண்ட்ஸ், இது சம்மந்தமாக போயிட்டு அங்கே லீடிங் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா யூடியூப் சேனலில் நீங்கள் லீட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். என்ன மாதிரி டிசிஷனும் என்ன எடுத்துக்க சொன்னாங்க. ஸோ 2 ஆப்ஷனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால் அது ஒரு மந்த் வந்து இங்கே கான்டென்ட் கிரியேஷன் எதுவுமே பண்ணவே இல்லை. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் மோட்லேயே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம தனி சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பித்தோம். சாப்டர் 8 என்னவா இருந்துச்சு அப்படின்னா பில்டிங் 2 careers டுகெதர் அப்படின்றதான் சாப்டர் நேமாக வச்சிருக்கேன். என்ன ரீசன் அப்படி சொல்லி பார்க்கும்போது நான் இங்கே மணி பேச்சிலேருந்து வரும்போது ஃபுல்லாகவே ஒரு யூடியூப் சேனல் எக்ஸ்பர்டைஸோட வரேன். ஒரு யூடியூப் சேனல் தனியாக ரன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு தெரியும். சோஷியல் மீடியாவை பார்த்தாலும் அது எவ்வளோ பவர்ஃபுல்லான டூல், அது எப்படி யூஸ் பண்ணுன்றது எனக்கு கொஞ்சம் தெரியும். ஸோ இப்போ நான் புது கம்பெனி உள்ளே போகிறேன். அந்த கம்பெனிலேருந்து வெளியே வந்துட்டு புது கம்பெனி உள்ளே போகிறேன். அங்கே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜராக உள்ளே போய் சேர்றேன். ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு இப்போ 2 இது வந்து இருக்குது. அங்கே எல்லாமே புதுசாக தான் லேர்ன் பண்ணோம். ஏன் அப்படின்னா இது ஃபுல்லாகவே சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் வரும். பட் ஆனால் இங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜராக உள்ளே போகும்போது சோஷியல் மீடியா டீம் இருப்பாங்க, அவங்கள ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் ஆனால் இங்கே மெட்டா ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ் அண்ட் தென் நீங்கள் வந்து பெய்ட் மார்க்கெட்டிங் அந்த நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே இருக்குது. ஸோ அது எல்லாமே 1 by 1 வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். கூகுள் ஆட்ஸ், மெட்டா ஆட்ஸ் அந்த நீங்கள் வந்து கிளைண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறது, கிராஃபிக் டிசைனிங் ஒர்க் வரும், அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறது, மார்க்கெட்டிங் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே பேரலாக வந்து லேர்ன் பண்ணிக்க ஆரம்பித்தேன். அதே டைமில் என்னோட சேனலையும் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஜூன் மந்த் வந்து வெளியே வந்தோம். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா இங்கே ஜூலை மந்த்லேயே வந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா சேனல் வந்து ரன் ஆகிட்டு தான் வந்து இருந்துச்சு. ஸோ எவ்ரிடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு இங்கே மெட்டா ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டேல ஒரு டைம் வந்து ஒதுக்கிடுவேன். அதே மாதிரி நம்ம இங்கே நியூ வீடியோக்காக மேக் பண்ணுறதுக்கு நியூஸ் பேப்பர்ஸ், ஆர்டிகல்ஸ், அப்புறம் வந்து அந்த கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் வெளியே வந்தது அப்படின்னா அதை பற்றி படிக்கிறது, இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம் ஆஃப் டைம் வந்து ஒதுக்கிடும் ஒரு நாளில்.
அண்ட் தென் இங்கே வீடியோ கிரியேஷன் பண்ணுறதுக்கு அது ஒரு டைம் வந்து தேவைப்படும். ஸோ இது எல்லாமே பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து பெருசாக நமக்கு டைம் கன்சூமிங் பண்ணுற மாதிரி வேற ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் சேனலில் மட்டும்தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் இது எல்லாமே ஈஸியாக பாசிபிளாக இருந்துச்சு. சாப்டர் 9 வந்து ஒரு ப்ராமிஸ் நான் வந்து எப்பயுமே பிரேக் பண்ணவே இல்லை. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜூலை 2 அன்னைக்கு இந்த ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். சேனல் ஸ்டார்ட் பண்ணது இன்னைக்கு வரைக்கும் டெய்லி வீடியோஸ்ன்றதை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கும். அதுதான் நான் எடுத்த ப்ராமிஸ். அதை வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இதில் வந்து எக்ஸ்கியூசஸ் கிடையாது, ஷார்ட்கட்ஸ் கிடையாது, டெய்லி வந்து மோட்டிவேஷன்லாம் கிடையாது. எவ்ரிடே பண்ணி ஆகணுன்ற டிசிப்ளின் மட்டும் கிரியேட் ஆக ஆரம்பிச்சு. ஸோ டெய்லி வந்து நம்ம வீடியோ பண்ணிட்டு தான் இருக்கும். இன்ஃபேக்ட் எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து நாளைக்கு லீவாகவே இருந்தாலும் சரி, இன்னைக்கு நாள் எனக்கு வந்து டைம் இருந்து இந்த ஒரு கண்டென்ட்லாம் மேக் பண்ணுறதுக்கு டைம் இருந்தாலும் சரி, கண்டென்ட் மேக் பண்ணுறதுக்கான ஸ்கிரிப்ட் எடுப்பேன் அண்ட் தென் அதுக்கான ஒர்க் படிக்கிறது எல்லாமே வந்து பண்ணுவேன். பட் ஆனால் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது மறுநாள். அதாவது இன்னைக்கு நாளில் ஒரு வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா மறுநாளில் தான் அதுக்கான ஒர்க் வீடியோ கிரியேஷனுக்காக ஒர்க் வந்து ஆரம்பிப்பேன். ஏன் அப்படின்னா அன்றைக்கான நாள் அதுக்கான ஒர்க் வந்து பண்ணணும் அப்படின்றது என்னோட மைண்ட் செட். அது காலையிலே பண்ணணும் அப்படின்றது என்னோட மைண்ட் செட். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் வந்து டெவலப்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சு. அந்த ஒரு ப்ராமிஸையும் வந்து பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் அங்கே டே 1லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ ஓவராலாக இப்போ நான் நிறைய வந்து சொன்னேன். இதுலேருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இங்கே சேனலில் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு கேமரா வேணும், அண்ட் தென் வந்து ஒரு எடிட்டிங் செட்டப் வேணும், அண்ட் தென் அதுக்கு ஒரு டீம் வேணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கும். அண்ட் தென் அந்த ஒரு கான்டென்ட் கிரியேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒரு ஸ்பேஸ் வேணும் இப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கும். பட் ஆனால் இது எதுவுமே இல்லாமல் தான் நான் வந்து இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். என்கிட்ட ஒரு கேமரா இருக்கும், அதை தாண்டி என்கிட்ட எதுவுமே பெருசாக கிடையாது. ஸோ வந்து ஒரு 4000 ரூபாய்க்கு ஒரு மைக் ஒன்று வாங்கினேன். அண்ட் தென் வந்து இங்கே வச்சு பேசுறதுக்கு ஒரு ட்ரைபாட் ஒன்று வாங்கினேன். நான் இருந்த பிஜியோட ஒரு வீடியோ வேணால் நான் முடிஞ்சால் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது வந்து எடுத்துருந்தேன், பட் ஆனால் அது இருக்கான்னு தெரியல. முடிஞ்சால் அது வந்து ஷேர் பண்ணுறேன். அந்த பிஜியில் வந்து ஃப்ளக் பாயிண்ட் கூட வந்து இருக்காது பெருசாக. ஒரு மொபைல் சார்ஜருக்கான ஒரு ஃப்ளக் பாயிண்ட் தான் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து கேமரா ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு ஒரு லைட் வச்சு பேசுறது கூட அங்கே வந்து பெருசாக இருக்காது இடம். அண்ட் தென் அந்த ரூமே வந்து பார்த்தோன்னா ரொம்பவே காம்பாக்டாக இருக்கும். மேலே வந்து ஓப்பன் ஸ்பேஸாக தான் வந்து இருக்கும். பக்கத்து ரூமில் யாரா கால் பேசினாலும் எனக்கு வந்து கேட்கும். அதேமாதிரி இங்கே வந்து யாரா நடந்து போனாங்கன்னா கூட அந்த சவுண்ட் வந்து கேட்கும். அண்ட் தென் எதனா பேசிக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸாக போனாங்க அப்படின்னா அந்த சவுண்டும் வந்து கேட்கும். நிறைய வேலை வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். நம்மளால பேசவே முடியாது. அப்படி தான் நான் வந்து சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அண்ட் தென் அந்த ஒரு ரூமை பொறுத்தளவுலுமே நான் தான் ஃபஸ்ட்டு பெட்டாக வந்து இருக்கும். அதை தாண்டி ஒருத்தவங்க போனோம் அப்படின்னா நான் அந்த ட்ரைபாட் வந்து எடுத்து தான் ஆகணும். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அது பில்ட் ஆனதுக்கப்புறமா சேனல் பில்ட் ஆனதுக்கப்புறமா தான் அதே பிஜிலே வந்து ஒரு 2 ஷேரிங் ரூம் வந்து இருந்துச்சு. அங்கே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். அங்கேயுமே வந்து பிரச்சனைகள் வந்து இருக்குது. அங்கேயுமே பேசுகிற சவுண்ட் வந்து கேட்கும். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு அந்த சவுண்ட் வந்து கேட்கும். பட் ஆனால் இந்த ஒரு ரூமை கம்பேர் பண்ணால் அது வந்து ஓகேவாக வந்து இருக்கும். அங்கே இடத்துல நம்ம வந்து இங்கே பேக்ரவுண்ட்லாம் வந்து சேஞ்ச் பண்ண சொன்னதெல்லாம் அங்கே தான். ஸோ அதே எல்லாமே நம்ம பேக்ரவுண்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ண முடிஞ்சால் அந்த வீடியோஸ் எல்லாமே நான் ரெஃபரன்ஸாக ஆட் பண்ணுறேன். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம பெருசாக எதுவும் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணல. ஃபுல்லாக வந்து நான் என்ன மாதிரியான கண்டென்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறேன், நீங்கள் என்ன வந்து கேட்குறீங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் என்னால் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து கொடுக்க முடியும், அதுக்கான ரிசர்ச் என்னால் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து பண்ண முடியும். இதில் தான் என்னோட ஃபோக்கஸ் வந்து இருந்துச்சு. எடிட்டிங்கில் நான் இப்போ வரைக்கும் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணதே வந்து கிடையாது. ஒரு சில வீடியோஸில் எனக்கு டைம் இருந்துச்சுன்னா எடிட் பண்ணி போட்டுருப்பேனே தவிர மற்ற வீடியோஸில் எடிட்டிங் ஃபோக்கஸ் பண்ணது கிடையாது. பட் ஆனால் எடிட்டிங்கும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும் இதுக்கப்புறம். ஏன் அப்படின்னா அந்த ஒரு ஸ்டேஜஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் க்ரோ ஆகணும். அண்ட் தென் இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னா எடிட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அது எல்லாமே இந்த ஒரு ஃபேஸில் அதுக்கப்புறம் ஆரம்பிக்க போகுது. ஆனால் ஸ்டார்டிங் ஃபேஸில் இது எல்லாமே வந்து இருந்துச்சு. அண்ட் தென் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வேண்டியதுன்னு பர்சனலாக நினைக்கிறது என்ன அப்படின்னா ஃப்ளெக்சிபிளான ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கணும். ஃபிக்ஸடாக வந்து இருக்கக்கூடாது. ஸோ எந்த இடத்துல போகிறோமோ அந்த இடத்துல வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அப்படிலாம் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்ச ரீசன்னால தான் என்னால் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்டேஜஸ்லையும் எல்லா கம்பெனிஸ்லையும் போய் ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து ஈஸியாகவே வந்து இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு எது வரும் எது வராதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது நீங்கள் ஒர்க் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் கரெக்டாக ஒர்க் ஆகலை அப்படின்னா சேலரிக்காக ஒர்க் பண்ணுறதுன்றது பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ரிசல்ட் வந்து கொடுக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு ஒர்க் பிடிச்சிருந்தா அந்த ஒரு ஒர்க் வந்து பண்ணுங்கள். அண்ட் தென் அந்த ஒரு சேலரி டிபெண்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க. அந்த ஒரு சேலரியில் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கூட அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த கரியருக்கு வந்து ஸ்விட்ச் பண்ண ஆரம்பித்தா தான் உங்களுக்கு வந்து தெரியும். அந்த ஸ்விட்சிங்கும் வந்து பொறுத்தல அது கரெக்டாக அமையல அப்படின்னா அடுத்த கம்பெனியும் ஸ்விட்ச் ஆகுது. நீங்கள் ரெடியாக இருக்கணும். மைண்ட் செட் அந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷனாக வந்து இருக்கணும். அண்ட் தென் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது இங்கே ஷேர் மார்க்கெட்டில் என்ன நடக்குது எப்படி போயிட்டு இருக்கு அதில் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி அதுலேருந்து மணி ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அது பர்ஃபெக்டான சாய்ஸாக வந்து இருக்காது. உங்களோட ஆக்டிவ் இன்கம் தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் என்ன கரியரில் இருக்கீங்களோ அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதில் உங்களோட சேலரி இன்க்ரீஸ் ஆனால் தான் அதிகமாக உங்களால் அமௌண்ட் வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து போட முடியும். அப்படி அதிகமான அமௌண்ட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடும்போது தான் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துருக்கு. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சூஸ் பண்ணலாம், இப்போ எந்த டைமில் என்ன சூஸ் பண்ணலான்ற மாதிரி இங்கே வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இங்கே மணி தேவை அப்படின்னா ஆக்டிவ் இன்கம் வந்து அதிகப்படுத்தணும். அண்ட் நிறைய வேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கம் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது பெட்டராக இருக்கும். இப்போ இது எல்லாமே நான் வந்து பண்ணிட்டு தான் வந்து இருக்கேன். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் நிறைய வீடியோ வந்து தேவைப்படும். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து பேரலாக அப்பப்போ ஒரு வீடியோ முடிஞ்சால் நம்ம வந்து போட ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த ஷேர் பண்ணதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து டெய்லி நம்ம வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். அந்த டிசிப்ளின் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே என்ன தெரியும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணால் முன்னேறிடுவோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோமா, அது வந்து டெய்லி ஆக்ஷன்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு வரோமா அப்படின்றதா கேள்வி. அதை டெய்லி ஆக்ஷன்ஸ்குள்ளே யாரெல்லாம் எடுத்துகிட்டு வராங்களோ அவங்க எல்லாருமே சக்ஸஸ் ஆகிடுவாங்க மேக்ஸிமம்.
அதுக்கான டைம் லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். எல்லாருமே முன்னேறதுக்கான அந்த ஒரு எஃபோர்ட்ஸ் வந்து போடுறாங்க அப்படின்னும் போது ஒருத்தவங்க 1 இயர்ல ஜெயிக்கலாம், ஒருத்தவங்க 10 இயர்ல ஜெயிக்கலாம். பட் ஆனால் கண்டிப்பாக எல்லாருமே அந்த ஒரு எஃபோர்ட்ஸ் போடுறதுக்கான அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அது வந்து டெய்லி போடுறவங்களுக்கு வரும். பட் ஆனால் நாலேஜ் இருக்குது, பட் ஆனால் அது ஒன்றும் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜில் வந்து க்ரோ ஆக முடியாது. ஸோ இதெல்லாம் தான் நான் கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டது. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம பர்சனலாக நிறைய டிஸ்கஸ் வந்து பண்ணோம். அடுத்த வீடியோவில் ஷேர் மார்க்கெட்டை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சாட்டர்டே அன்றைக்கான செஷனாக வந்து இருக்குது. இன்றைக்கான மார்க்கெட் லீவ்ன்ற ரீசனால நம்ம இந்த வீடியோ வந்து மேக் பண்ணோம். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கான வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.